மொபைலில் வந்து கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் பேப்பர் மீன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பேப்பர் மீன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். பேப்பர் மீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு வெப்சைட் வந்துடும். பேப்பர் மீன்னு சொல்லி ஒரு வெப்சைட் வரும். பேப்பர் மீயை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், பேப்பர் மீங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் மூலம் நம்ம என்ன செய்யலாம்னா வந்து ஒரு நோட் புக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நோட் புக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த நோட் புக்கை வந்து நம்ம என்ன செய்யலாம், கேடிபி அமேசானில் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி அது மூலம் உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், பேப்பர் டைப். இந்த பேப்பர் மீங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா பேப்பருடைய டைப் இருக்கும். எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ரூல்டில் வேணும்னு வச்சுங்க, ரூல்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ இல்லை கிரிட் லைனில் வேணுமோ. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு லைனடு எனக்கு ரூல்டு பேப்பர் வேணும்னு வச்சுங்களேன். ரூல்டில் வந்து எனக்கு பேப்பர் வேணும். ஒரு நோட் புக் மாதிரி ஒரு A5 வந்து ரூல்டு சைஸில் வந்து நோட் புக் பேப்பர் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், பேப்பர் டைப் வந்து லைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பேப்பருடைய சைஸ் கேட்குது. இப்போ எனக்கு பேப்பர் சைஸ் வந்து A5 வேணும், A5 கொடுத்துங்க. அதேமாதிரி கொடுத்துட்டு தீம்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கலாம். லைன் கலரை வந்து நார்மலாக இந்த மாதிரி கொடுத்துருங்க. லைன் கலர் என்ன வேணும் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த லைன் பேசிக்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி லைனுடைய வித்தும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு எத்தனை மார்ஜின் வேணும், மார்ஜின் நீங்கள் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை பேஜ் வேணும், இந்த இடத்துல வந்து லோகோ வேணும், லோகோ கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பேஜ் கவுண்ட்டு வந்து 25 பேஜ் வேணுன்னா 25 பேஜ்னு கொடுத்துங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பர் வேணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ பேஜ் நம்பர் ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்பர் வேணும், நம்பர் கொடுத்துக்கலாம். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல போய் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இதில் போய் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இதில் போய் நீங்கள் எக்ஸ்போர்ட்டு பிடிஎஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி அதே வந்து ஸ்டாண்டர்டு குவாலிட்டி அதையுமே எடுத்துக்கிச்சு. ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் மட்டும் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 25 பேஜையும் வந்து ஒரு 1.5 மினிட்ஸ் வந்து ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸிங் முடிஞ்சவொன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம், ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்துடும். அந்த பிடிஎஃப் ஃபைல் என்ன செய்யலாம், நீங்கள் அமேசானில் வந்து கேடிபியில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி அது மூலம் உங்களால் மணி மேக்கிங் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் நேம் வந்து பேப்பர் மீங்கிற வெப்சைட்.